அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். கடைசியாக என்னையே அள வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஸோ அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ரேகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து குரூப் 4ல் வேலை வாங்கியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய வெற்றியை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அவங்க அனுப்பிச்ச மெசேஜ் தான் என்னை உண்மையிலுமே வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு எமோஷனல் ஆகி அழுக மாட்டேன். பட் என்னை மீறியும் வந்து எனக்கு அழுக வந்துச்சு. ஸோ அனுப்பிச்ச மெசேஜ் பாருங்கள். ஹாய் சார், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். என் லைஃப்பில் நீங்கள் பண்ணது ஒரு பெரிய மேஜிக் சார். ஃபஸ்ட்டு 2022 உங்கள் வீடியோ பார்த்து தாங்க சார் நான் டிஎன்பிசி படிக்கணும்னு ஆசையாக வந்துச்சு. என்னுடைய டிஎன்பிசி தெய்வம் சார் நீங்கள். சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஓகே, இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமில் நான் அசிஸ்டண்ட் இன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எடுத்திருக்கேன் சார் ஃப்ரைடே. நான் இது வரைக்கும் எந்த கோச்சிங் கிளாஸும் போய் படித்ததில்லை சார். உங்கள் வீடியோஸ் மட்டும்தாங்க சார். உங்கள் வாய்ஸ் கேட்டாலே எனக்கு பூஸ்டப் ஆகிடும் சார். டவுன் ஆகிற டைமில் உங்கள் வாய்ஸ் தாங்க சார் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. எனக்கு ஏஜ் 23 சார். எனக்கு 2.5 இயர்ஸ் சார். 2.5 வயசில் ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க சார். 1.5 இயர்ஸாக நான் வந்து ஜாப் போயிட்டு தாங்க சார் படிச்சுட்ருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நீங்கள் மட்டும்தாங்க சார். எங்கள் அப்பா போஸ்டிங் வாங்கினதும் கிருஷ்ணன் சார்கிட்ட சொல்லியிருப்பான்னு சொன்னாங்க சார். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்க சார். எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ இந்த வார்த்தைகள் படிக்கும்போது தான் எனக்கு எமோஷ்னலாக டக்குன்னு அழுக வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படிங்கும்போது என்னுடைய சிஸ்டர் அப்படிங்கிறவங்க வேலை வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுமோ அதை விட ஒரு 4 மடங்கு எமோஷ்னல் அதிகமாகவே ஆகிடுச்சு. உண்மையிலுமே இந்த மெசேஜ் பார்க்கும்போது ஏதோ நம்ம பசங்களுக்கு ஏதோ நம்ம பண்ணிகிட்ருக்கோங்கிற அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய வெற்றியும் நமக்கு வந்து இன்னும் நம்ம பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறது தான் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கடுமையாக உழைக்க முடியுமோ உழைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நான் ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு வெற்றியுமே எனக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ரேகா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் வந்து எங்கிட்ட வெற்றியை வந்து சொல்லி எங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் குடும்பத்தார் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆப்ஷனே இல்லை. இதுக்கு நான் என்ன வார்த்தைகள் சொல்கிறதுனே தெரில. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அவங்களே போட்டிருந்தாங்க, அடுத்து உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நீங்கள் என் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கு எனக்கு தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அண்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்கள் மெசேஜும் போட்டிருந்தோம். ஸோ நேர்லேயும் வரன்ட்ருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ இது உண்மையிலுமே எனக்கு ஒரு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கா இல்லைன்னு தெரியல. எனக்கு அடுத்தது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நிறைய வெற்றிகள் நம்ம பசங்களை வந்து பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே மெயினாக இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, சார் நான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் படிக்க முடியாமல் இருக்கிறப்ப உங்களோட மோட்டிவேஷன் தாங்க சார் என்னை படிக்க வச்சிச்சு. இந்த மாதிரியான மெசேஜ் தான் எந்த தருணத்துலையுமே நம்ம பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது மோட்டிவேஷன் பண்ணுறது மட்டும் நிறுத்திடவே கூடாதுங்கிறது நான் ஒவ்வொரு டைமும் நான் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறது. ஏன்னா அதுதான் அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு போக வைக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரேகா அவர்களே. எனக்கு வார்த்தைகளே இல்லை, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.